Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம eggless milk pudding எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபியும் கூட. இது செய்யறதுக்கு உங்களுக்கு முட்டை தேவையில்லை, அப்புறமா ஓவனும் தேவையில்லை. ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம். பால் சூடாகிற டைமில் நம்ம ஒரு லெமனோட தோலை கட் பண்ணிடலாம். உள்ள ஃப்ளெஷ்ஷை கட் பண்ணிடாமல் பார்த்து தோலை மட்டும் கட் பண்ணிடுங்க. இப்போ பால் கொதிச்சாச்சு. ஸோ ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லெமன் தோலை சேர்த்துருங்க. கூடவே ஒரு பீஸ் பட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கலந்து விட்டுருங்க. பால் 10 நிமிஷம் கொதிக்கிற டைமில் ஒரு சின்ன பவுலில் நான் ஒரு 100 ml காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். இது நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற பால்லேருந்து எடுக்கல, வேறு தனியாக எடுத்த பால். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயாச்சு. லெமன் தோல் அப்புறமா பட்டையை ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால் கார்ன்ஃப்ளவர் மிக்சரை சேர்த்துட்டு கை விடாமல் லோ ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிடுங்க. பால் நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகும் ஒரு 5 மினிட்ஸில். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு பிரெட் பேனை கீ வச்சு க்ரீஸ் பண்ணிடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டிங் மிக்சரை பிரெட் பேனில் சேர்த்துருங்க. இது ஒரு 30 மினிட்ஸ் செட் ஆகட்டும். லைட்டாக டேப் பண்ணுங்கள், அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எதுவும் இருந்தால் போகும். இப்போ நல்லா கூல் ஆனதும் ஒரு 8 ஹவர்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. இப்போ ஒரு 8 ஹவர்ஸ் ஆயாச்சு. நம்ம மில்க் புட்டிங் ரெடி ஆயாச்சு. ஸோ ஒரு பிளேட் ஒரு போர்டில் இது தலைகீழ வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. க்யூப்ஸாக கட் பண்ணி நல்லா சில்லாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸான மில்க் புட்டிங் ரெடி ஆயாச்சு. கொஞ்சமாக சினமன் பவுடர் அப்புறமா ஆல்மண்ட்ஸ் வச்சு கூட சர்வ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.